வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். அந்த டிசம்பர் மாசத்தோட இரவுல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எரிக்காவை காணோன்னு சார்லின்ற ஒரு நபர் எம்பர்ஃபெல்ன்ற அந்த மலையடிவார டவுன்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காரு. அதை அட்டன் பண்ண ஸ்டீஃபன்ன்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சார்லி சொன்னதை கேட்டதும் ஏதோ டொமஸ்டிக் டிஸ்பியூட் போலன்னு தான் நினைச்சிருக்காரு. ஆனா சார்லி எரிக்காவோட பாத்ரூம் முழுக்க பிளட்டா இருக்குன்னு சொன்னதும் ஸ்டீஃபன் அலர்ட் ஆகியிருக்காரு. உடனடியா தன் கூட இன்னொரு போலீஸ் ஆபீசரை கூட்டிட்டு சார்லி கொடுத்திருந்த அட்ரஸ்க்கு அடுத்த 5 நிமிஷத்துல போய் சேர்ந்தாரு ஸ்டீஃபன். அவங்க பார்த்த அந்த கிரைம் சீனு ரொம்ப அன்யூஷுவலா இருந்துச்சு. மேற்கொண்டு விசாரணை ஆரம்பிச்சதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு முக்கியமான பல்வேறு தகவல்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே எரிக்கா காணாம போனதுக்கு ஒருவேளை அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சார்லி தான் காரணமா இருப்பாரோன்ற ஒரு சந்தேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வந்துச்சு. எரிக்கா காணாம போய் 3வது நாள் ரொம்ப கொடூரமான முறையில சிதைக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணோட உடல் கண்டறியப்பட்டிருக்கு. அது எரிக்கா தான் உறுதியானதுக்கு அப்புறமா எரிக்காவோட பாய் ஃப்ரெண்ட் சார்லிய உடனடியா கைது செய்யறாங்க. போலீஸ் நினைக்கிற மாதிரி உண்மையாவே சார்லி தான் இந்த கொலையை பண்ணதா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய மர்மம் இருக்கா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். மூன்றாவது நாள் அந்த டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு காட்டுப்பகுதியில ரொம்பவே கொடூரமான முறையில சிதைக்கப்பட்ட ஒரு பெண்ணோட உடல் கண்டறியப்பட்டிருக்கு. அந்த பாடியை பார்த்த எல்லாருமே ஒரு நிமிஷம் மிரண்டுதான் போனாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமான முறையில சிதைக்கப்பட்ட ஒரு பாடியை அது வரைக்கும் யாருமே அப்படி நேர்ல பார்த்தது கிடையாது. உடனடியா அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம் அழைக்கப்படுறாங்க. ஹைடி தலைமையிலான ஒரு டீம் அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்களும் ஒரு நிமிஷம் அந்த பாடியை பார்த்து ஆடி போயிருக்காங்க. அந்த உடல் எந்த அளவுக்கு மோசமா சிதைக்கப்பட்டிருந்துச்சுன்னா முகத்துல 2 கண்களும் தோண்டி எடுக்கப்பட்டிருந்துச்சு. வாய்ப்பகுதியில ஒரு பாதிய காணோம். கழுத்துக்கு கீழே ஆரம்பிச்சு அடிவயிறு வரைக்கும் லிட்ரலி எதுவுமே கிடையாது. உடலுக்குள்ள இருந்த பாகங்கள் எல்லாம் சிதறி கிடந்துச்சு. யாரோ இல்ல ஏதோ ஒரு பலம் பொருந்திய உயிரினம் அப்படியே கடிச்சு பிச்சு எரிஞ்சா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருந்துச்சு. இதுல ஒரு காலையும் காணோம். அதுவும் தொடைக்கிட்ட தான் பிச்சு எடுக்கப்பட்டிருந்துச்சு. கைகள் 2 எலும்புகள் இருக்கவும் தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நிலையில இருந்த ஒரு பாடிய ஹைடி அவங்களோட லைஃப் டைம்ல பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பாடியை பார்த்த யாருக்கு தான் ஷாக் ஏற்படாது? அதே தான் அங்க போன ஹைடியன் டீமுக்கும் நடந்துச்சு. ஆனா அவங்களோட வேலையை அவங்க செஞ்சாகணுமே. சோ வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பாடியை கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஏற்பட்டு இருந்தது ஒரே கேள்விதான். என்னன்னா, ஒரு மனுஷனால இதை செஞ்சிருக்க முடியுமா? தொடர்ந்து அங்கிருந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கவனிக்க இது கண்டிப்பா மனுஷனால செய்யவே முடியாத வேலைன்ற ஒரு முடிவை நோக்கி ஹைடி நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த உடல்ல இருந்த பைட் மார்க்ஸ், கூர்மையா ஆழமா ஏற்பட்டிருந்த வெட்டு தழும்புகள், கண்கள் தோண்டப்பட்ட விதம், இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே நெருடலா இருந்துச்சு. அதை ரொம்ப நேரம் பார்க்க முடியாம அவங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட அடுத்த கட்ட ப்ராசஸை செய்ய சொல்லி விட்டுட்டு சுற்றிலும் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்கிறதுக்காக அங்க இருந்து எழுந்து அந்த உடல் இருந்த இடத்தை சுத்தி இருந்த இடங்கள்ல அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க எல்லாம் தேடி இருந்தாங்க தான். ஆனா இவங்களோட பார்வையில ஏதாவது மாட்டக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ இவங்களும் தேட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஏற்கனவே ரத்தக்கரை படிந்த அந்த இடத்துல சிதறி கிடந்த துணிகளை கண்டுபிடிச்சிருந்தாங்க தான். அது மட்டும் இல்லாம அங்க பல்வேறு இடங்கள்ல ரத்த துளிகள் சிதறி கிடந்துச்சு. ஏன் ரத்த துளிகள் நேர்கோடா காட்டுக்குள்ள போய் மறையறத கூட அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா அதை தாண்டி போலீஸோட கண்களுக்கு வேற எதுவுமே மாட்டவே இல்லை. முதல்ல தேடும்போது இதுதான் ஹைடியோட கண்களுக்கும் தெரிஞ்சது. 10 நிமிஷத்துக்கு மேல தேடியும் புதுசா அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள அந்த பாடியை போட்டோ எடுக்கிறது உட்பட எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு லிட்ரலி அந்த பாடியை ஒரு மூட்டை மாதிரி கட்டி தான் எடுத்துட்டு போறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபாரன்சிக் டீம். அப்போ அவங்களோட டீம் மெம்பர்ஸ் ஹைடியை கூப்பிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் திரும்பி நடக்க இருந்தவங்களோட கண்ணில் தரையில வெள்ளை நிறத்துல புதஞ்சிருந்த ஏதோ ஒன்று மாட்டி இருக்கு. என்னதுன்னு குனிஞ்சு அதை எடுத்து பார்த்தாங்க. அது ஒரு பல். அந்த பல் ஆல்மோஸ்ட் ஒரு மனிதனோட பல் மாதிரியே தான் இருந்துச்சு. மேபி அந்த பல் இந்த கேஸ்க்கு சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். பட் ஸ்டில் ஹைடிக்கு இது ஏதோ முக்கியமானதா இருக்கலான்ற ஒரு எண்ணம் ஏற்படவும் யாருக்கும் தெரியாம அந்த பல்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சீல் பண்ணி அவங்களோட பாக்கெட்ஸ் ஒன்னுல வச்சாங்க ஹைடி. ஒருவேளை அது அங்க இறந்து கிடந்தவங்களோட பல்லா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா எதையும் அனலைஸ் பண்ணாதான் முழுசுமா சொல்ல முடியும். இருந்தாலும் இதை பத்தி அவங்க யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அடுத்த கட்ட மெடிக்கல் அனாலிசிஸ்க்காக அந்த பாடி மார்ச் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டுச்சு. அங்க முதல்ல அவங்க செஞ்ச சோதனையே அதை எரிக்காதானான்னு கண்டுபிடிக்கிறது தான்.
எரிக்காவோட வீட்ல கிடைச்ச பிளட் அண்ட் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மூலமா அது எரிக்கா தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு டீப்பான அனாலிசிஸ அவங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்போ அது எரிக்கா தான் கன்ஃபார்ம் ஆச்சோ அப்பவே இந்த தகவல் அந்த டவுனோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதுவும் குறிப்பா ஸ்டீஃபனுக்கு தெரிவிக்கப்படுது. இந்த விஷயம் தெரிய வந்ததும் உடனடியா அவங்க செஞ்ச முதல் வேலை சந்தேகத்தின் அடிப்படையில எரிக்காவோட பாய் ஃப்ரெண்ட் சார்லிய அரெஸ்ட் பண்ணதுதான். மார்ச்சுவரியில எரிக்காவோட பாடியை சயின்டிபிக்கல் மெத்தட்ல அனலைஸ் பண்ண அவங்களுக்கு ஏற்பட்ட ஷாக் அதிகமாக ஆரம்பிச்சது. அதை பத்தின ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹைடி. இந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்து வந்த அதே வேளையில போலீஸ் ஸ்டேஷன்ல வேறு விதமான வேலைகள் வேகமா நடக்க ஆரம்பிச்சது. போலீஸ் சார்லி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரோகேஷன் ரூம்ல 2 மணி நேரத்துக்கு மேல எந்த விதமான தகவலையும் சொல்லாம உட்கார வைக்கப்பட்டாரு. இது போலீஸ் கையாளக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் தான். எந்த ஒரு தகவலையும் சொல்லாம கைது செய்யப்பட்ட நபரை ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்க பயன்படுத்துற ஒரு யுக்தி. அந்த ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா போய் சரியான கேள்விகளை கேட்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல உண்மை வெளிப்பட்டுடும். இதை தான் போலீஸ் அங்கேயும் செய்ய நினைச்சாங்க. ஒரு வழியா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்டீஃபன் உட்பட ஒரு 3 போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இன்ட்ரோகேஷன் ரூம்குள்ள போயிருக்காங்க. உள்ள போனவங்க கிட்ட சார்லி கேட்ட முதல் கேள்வியே எரிக்காவுக்கு என்னாச்சு, அவ உயிரோட இருக்காளா இல்லையான்றது தான். இத ஒரு பதட்டத்தோடயே அவன் கேட்டான். அந்த கேள்விக்கு அவங்க யாருமே பதில் சொல்லவே இல்லை. அப்ப வரைக்குமே எரிக்கா இறந்து போனது, அதுவும் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருப்பதை பத்தி அவனுக்கு சொல்லவே இல்லை. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களை தவிர பப்ளிக் மீடியான்னு யாருக்குமே இந்த ஒரு நியூஸ் தெரியவே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அதை பத்தின செய்திகள் வெளியே போகாம கண்டெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இதை ரொம்ப நேரத்துக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் தான். அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸ் சம்பந்தமான தகவல்களை திரட்ட பார்த்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதை பத்தி அவனுக்கு தெரியாதுன்றதால அமைதியா 3 பேரும் அங்க இருந்த சேர்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததும் ஸ்டீஃபன் தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஹாய் சார்லி, எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டதுக்கு அவன் பார்த்த பார்வையிலேயே 100 பதில்கள் அவங்களுக்கு கிடைச்சது. அதை கண்டுக்காத ஸ்டீஃபன் எரிக்கா காணாம போனப்போ சார்லி கிட்ட என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டாரோ அதே கேள்விகளை மறுபடியும் அவன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல ஆரம்பிச்சான் சார்லி. அதுவும் இந்த முறை ரொம்ப வெளிப்படையா அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை பத்தியும் அப்போ நடந்த சண்டைகளை பத்தியும், அவன் எரிக்காவை சந்தேகப்பட்டதை பத்தியும், தன்னை சந்தேகப்படுறது எரிக்காக்கு தெரிஞ்சதும் அது ஒரு பெரிய சண்டையானதை பத்தியும், 2 வாரத்துக்கு மேல அவங்க பேசாம இருந்ததை பத்தியும்னு எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்கான் சார்லி. இதுல பல தகவல்கள் அது வரைக்கும் யார்கிட்டையும் அவன் வெளியே ஷேர் பண்ணிக்காத தகவல்கள். ஒரு கட்டத்துல எரிக்காவுக்கும் இவனுக்கும் பர்சனலா நடந்த சில விஷயங்களை எல்லாம் கூட இவன் வெளிப்படையா சொல்லி இருக்கான். இதையெல்லாம் பொறுமையா கேட்ட ஸ்டீஃபன் சார்லி கிட்ட எரிக்காவை நீங்க எப்பயாவது அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சார்லி சில நிமிடங்கள் அமைதியா இருந்துட்டு, ஒரே ஒரு தடவை கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம நான் அவளை அடிச்சிட்டேன் சார். ஆனா அதை நான் எவ்வளவு ரிக்ரெட் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் எரிக்கா மேல என்னோட கை விரல் கூட படவே கிடையாதுன்னு சொன்னா சார்லி. அவன் சொல்லக்கூடிய பதில்கள் எதுவும் நாடகத்தனமாவோ இல்ல முன்னாடியே யோசிச்சு வச்சு சொல்ற மாதிரியோ இல்ல. அவனோட பதில்கள் எல்லாமே உண்மையா உணர்வு பூர்வமா இருந்தத அங்க போன 3 போலீஸ் ஆபீசர்ஸுமே கவனிச்சாங்க தான். இதை கவனிக்கும் போது எரிக்காவை இவன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பில்லையோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்குமே ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா எரிக்கா உங்ககிட்ட அன்யூஷுவலான தகவல்கள் ஏதாவது கன்வே பண்ண ட்ரை பண்ணாங்களா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு சார்லி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஒரு நாள் ஈவினிங் டைம்ல எனக்கு அவ கால் பண்ணா சார். அப்போ அவளோட வாய்ஸ்ல ஒருவித பதட்டம் தெரிஞ்சது. அப்போ எங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடந்து முடிஞ்சிருந்ததால நான் அதை அப்போ கவனிக்காம விட்டுட்டேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவ வேற எதையோ பேச ஆரம்பிச்சா. அந்த சமயத்துல நான் அதை கேட்கிற மூட்லயே இல்லாததால சில நிமிடங்கள் அவ சொல்றதை கேட்டுட்டு நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த காலை கட் பண்ணிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா அவ நாடகம் ஆடுறா போல, அவளுக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பா நான் டென்ஷன் ஆவன்னு தெரியும், அதை வச்சு ஏதோ பிளே பண்றா போலன்னு அப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். ஆனா அது அவ்வளோ சீரியஸா முடியும்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா நான் அவகிட்ட அன்னைக்கே பேசி இருப்பேன் சார்னு சொன்னா சார்லி. திரும்ப எரிக்காவுக்கு நீங்க கால் பண்ணலையான்னு ஸ்டீஃபன் கேட்டதுக்கு, இல்ல சார், பார்ல ஒர்க் அதிகமா இருந்ததால நான் அதை மறந்தே போயிட்டேன். ஷிஃப்ட் முடிஞ்சுதான் எரிக்கா கால் பண்ண விஷயமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. திரும்ப அவளுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது காலை அட்டன் பண்ணவே இல்லை, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லியிருக்கான் சார்லி. இதை கவனமா கேட்டுட்டு இருந்த ஸ்டீஃபன், இது எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எரிக்கா காணாம போனதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு நினைக்கிறேன் சார்னு சொன்னா சார்லி. சரி, அந்த போன் கால்ல அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சவன், யாரோ தன்னை ஸ்டாக் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் சார், ஆனா அதோட டீட்டெயிலாம் என்னால சொல்ல முடியல சார், எல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னான்.
இப்பவும் அவனோட பதில்கள்ல நாடகத்தன்மையோ இல்ல ஏற்கனவே யோசிச்சு வச்சதை பேசுற மாதிரியோ தெரியல. அந்த ஸ்பாட்ல அவனோட மனசுல இருந்து பேசுற மாதிரி தான் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல அந்த விசாரணை நடந்திருக்கு. அந்த 1.5 மணி நேரத்துல பல முறை ஒரே கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி அங்க போன போலீஸ் ஆபீசர்ஸ் 3 பேருமே கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே அவன் கரெக்டான பதில்களை தான் சொல்லிட்டு வந்தான். அதை வச்சு பார்க்கும்போது எரிக்காவை இவன் கொலை பண்ணி இருப்பதற்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே சார்லி, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, அடுத்தது என்னன்றதை நாங்க உங்களுக்கு கன்வே பண்றோம்னு சொல்லிட்டு 3 போலீஸ் ஆபீசர்ஸும் அங்கிருந்து வெளியே போக பார்த்தாங்க. அப்போ சார்லி கன்சர்னிங்கா ஸ்டீஃபனை கூப்பிட்டு, சார் எரிக்காவுக்கு என்னாச்சுன்னா அது சொல்லிட்டு போங்கன்னு கேட்டதுக்கு சில நொடிகள் மௌனமா அவனையே பார்த்த ஸ்டீஃபன், ஐ எம் சாரி சார்லி, எரிக்கா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அவன் தேம்பி அழ ஆரம்பிச்சான். அந்த அழுகையில எந்த விதமான நாடகத்தன்மையும் அவங்களுக்கு தெரியல. பட் என்ன பண்ண முடியும், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே போனாரு ஸ்டீஃபன். இந்த சமயத்தில எல்லாம் பிரஸுக்கு எப்படியோ செய்திகள் லீக் ஆக ஆரம்பிச்சிருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே அந்த டவுனை சேர்ந்த 2-3 நியூஸ் சேனல்ஸை சேர்ந்த ரிப்போர்ட்டர்ஸும் கேமராமேன்ஸும் கூட ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள பப்ளிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதை எப்படி எதிர்கொள்றதுன்றதுக்காக ஸ்டீஃபன் அவரோட மேலதிகாரிகள் கிட்ட பேசுறதுக்காக அவசரமா கிளம்பி போனாரு. இதை பத்தி அவங்க டிஸ்கஷன்ல இருந்த சமயத்திலேயே நியூஸ் டிவில எல்லாம் ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சது. சோ அடுத்து என்ன செஞ்சாலும் வேகமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆனாலும் ரொம்ப சீக்கிரத்துல அவங்க பிரஸ்ஸை மீட் பண்ற மாதிரி இல்ல. எதுவா இருந்தாலும் எரிக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு அவங்க அமைதியா இருந்தாங்க. அதனால மீடியா எவ்வளவு ட்ரை பண்ணியும் போலீஸ் கிட்ட இருந்து சரியான தகவல்களை வாங்கவே முடியல. அவங்க எதிர்பார்த்திருந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மறுநாள் காலையில தான் அவங்களோட கையில கிடைச்சது. ஆனா அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருந்த தகவல்கள் எல்லாம் அந்த கேஸை இன்னுமே குழப்பமாக்கிச்சு. அப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லி இருந்தாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.